ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சட்டுன்னு ஒரு 3 ஸ்மூதி ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, பெரிஸே இல்லாமல் ஸ்மூதிஸ் ரெசிபீஸ் வந்து செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. ஸோ இந்த 3 ஸ்மூதிஸுமே வந்து வெயிட் லாஸில் இருக்கிறவங்களோ இல்லை ஜென்ரலாக டயட்டில் ஹெல்தி டயட் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஸ்மூதிஸ் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். ஜென்ரலாகவே உங்களுக்கு தெரியும், நான் என்னோட எல்லா வ்ளாக்ஸ்லேயுமே வந்து ஸ்மூதி தான் என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது டைமும் சேவ் ஆகும் அண்ட் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸுமே நம்மளுக்கு கிடைக்கும் ஒரே ஸ்மூதியில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து சூஸ் பண்ணி ஸ்மூதி செய்யணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டுன்னு ஒரு 3 ஸ்மூதி ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்மூதி வந்து கோகோனட் பனானா ஸ்மூதி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. இது வந்து பவர் ப்ரோட்டீன் ஷேக்குன்னு சொல்லுவாங்க. அண்ட் இது ரொம்ப நேரம் நம்மளை ஃபுல்லாக வச்சுக்கும், ஈஸியாக பசிக்காது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரெஷ் கோகோனட் ஷெல்லை வந்து நான் அதை அரைச்சி அந்த பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் சோக்ட் பீனட்ஸ், இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் பனானா, இதை நல்லா கட் பண்ணி இதில் கிரைண்ட் பண்ண போகிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன், 2 டேட்ஸும் நான் ஆட் பண்ணியிருந்தேன், அதில் நான் இதை காட்ட மறந்துட்டேன். 2 டேட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டு இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி இது ஒரு ஸ்மூதி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிற ஸ்மூதி வந்து ஓட்ஸ் சாக்லேட் ஸ்மூதி. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு வந்து 1/2 கப் ஓல்டு ஃபேஷன் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன்ஸ் ஆஃப் கொக்கோ பவுடர் ஒரு சாக்லேட் பவுடர். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சியா சீட்ஸ். அப்புறம் 1/4 கப் ஆஃப் ப்ளூபெரிஸ் இல்லைனா கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ரா ஹனி இல்லை நார்மல் ஹனி கூட யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஸ்வீட்னர், நீங்கள் ஜாகரி கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 பனானா யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் சேர்த்துருக்கிற எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. நிறைய நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சுது. கொக்கோ பவுடரில் ஜென்ரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும். அதோடு சேர்த்து நான் 1/2 கப் வந்து நார்மல் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்மண்ட் மில்க், கோகோனட் மில்க் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நான் கிரைண்ட் பண்ணி ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இது நான் வீக்லி 2 வந்து நான் இந்த ஸ்மூதி சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான ஸ்மூதி இது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கிட்ஸுக்கு கூட நீங்கள் கொடுக்கலாம், அவங்களுக்கு ஈவினிங் ஏதாவது இந்த மாதிரி பசிக்கும் போது. அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு செய்ய போகிற ஸ்மூதி வந்து ஆப்பிள் ஸ்மூதி. ஆப்பிள், பைனாப்பிள், செலரி 3மே நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ளது. பாடியில் இருக்கிற டாக்ஸின்ஸை வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் டைஜஷனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 4 to 5 ஆல்மண்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஓட்ஸ் மில்கோட சேர்த்து நான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஓட்ஸ் மில்க், ஆல்மண்ட் மில்க், நார்மல் மில்க், கோகோனட் மில்க், எந்த மில்க் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ஹெல்த்தியான ஸ்மூதி ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 ஸ்மூதிஸுமே நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்காவோ இல்லை மிட் மார்னிங் ஸ்நாக்காவோ சாப்பிடலாம். ஸோ அன்வான்ட் ப்ராசஸ்ட் ஃபுட்டோ இல்லை ஜங்க் ஃபுட்டோ இல்லை நொறுக்கு தீனி எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்மூதிஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ஹெல்த்தியான வீடியோவில் சந்திக்கிறேன். டில் தென், டேக் கேர், பாய்.